கரூரை அடுத்த சேங்கல் ஊராட்சி பாப்புரெட்டிப்பட்டியில் அமைந்துள்ள காவேரி நர்சரி மற்றும் பிரைமரி பள்ளியில் 11ஆம் ஆண்டு விழா பள்ளி வளாகத்தில் சிறப்பாக நடைபெற்றது. ஆண்டு விழாவிற்கு காவேரி கல்வி அறக்கட்டளை தலைவர் கிருஷ்ணசாமி தலைமை வகித்தார். பள்ளியின் தாளாளர் ஜெயராமன் முன்னிலை வகித்தார். பள்ளியின் முதல்வர் சிவன்ராஜு முன்னதாக வரவேற்புரை நிகழ்த்தினார். சிறப்பு விருந்தினராக கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் காமராஜ் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். சேங்கல் ஊராட்சி மன்ற தலைவர் செல்வராஜ், பாப்பையம்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் கிருஷ்ணன், கிருஷ்ணராயபுரம் மேற்கு ஒன்றிய கழக பொருளாளர் மணி, காவேரி கல்வி அறக்கட்டளை நிர்வாக குழு உறுப்பினர்கள் சுப்புராமன், சீதாராமன், மணி, பிரவீன், நவீன், கணேசன், பாலச்சந்தர், ரேணுகா தேவி, செந்தில்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் மாணவ மாணவியர்களின் கலை நிகழ்ச்சிகள், நாடகங்கள் நடைபெற்றன. அனைத்து நிகழ்ச்சிகளும் பள்ளி மாணவ மாணவியர்கள் மற்றும் அவர்களின் பெற்றோர்கள், அப்பகுதி பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்த பள்ளியினுடைய நிர்வாகம் மாணவ செல்வங்களுடைய ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் தெரிவிப்பதன் மூலம் இந்த பள்ளி சிறப்பான முறையிலே நடைபெறுவது என்பதற்கு ஒரு சான்றாகும். இதை எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், கல்வியை கற்க வேண்டும் என்று சொன்னால் உடலிலே வலிமை வேண்டும். உடலிலே வலிமை வேண்டும் என்று சொன்னால் கல்வி கற்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு விளையாட்டிலே அக்கறை வேண்டும். விளையாட்டிலே அக்கறை இருக்கக்கூடிய விளையாட்டிலே அக்கறை இருக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் அவர்களுடைய விருப்பத்திற்கு தகுந்தாற்போல் கலை நிகழ்ச்சி மூலம் தன்னுடைய திறமையை காட்டுவதற்கு வழி செய்திருக்கக்கூடிய இந்த பள்ளியினுடைய நிர்வாகத்தை பாராட்டி பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு தமிழகத்திலே ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கெல்லாம் கல்வியை கற்பதற்காக அவர்கள் திட்டங்களை தீட்டி அதற்கு பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாயை செலவு செய்து இந்த தமிழகத்தை இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக உருவாக்க வேண்டும் என்று சொல்லி கல்வித்துறைக்கு பாராட்டுதலை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை எதற்காக சொல்லுகிறோம் என்று சொன்னால், ஆட்சிக்கு அம்மா அவர்கள் வந்தவுடனே முதலிலே கல்விக்குத்தான் முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அப்படி இந்த கல்வி இருந்தால்தான் ஒரு மனிதனுக்கு கண்ணில்லை என்றால் கூட பரவாயில்லை, கல்வி இல்லாமல் வாழ முடியாது என்ற அந்த ஒரு அருமையான எண்ணத்தோடு தான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இன்றைக்கு தமிழகத்தில் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த பள்ளியில பயிலக்கூடிய மாணவ செல்வங்கள்லாம் எதிர்காலத்தில் பல சாதனைகளை புரிய வேண்டும், கல்வித்துறைகளை சாதிக்க வேண்டும், எதிர்காலத்தில் அரசு வல்லுநராக வர வேண்டும், டாக்டராக, இன்ஜினியராக, ஐஏஎஸ் ஆக, ஐபிஎஸ் ஆக எதிர்காலத்தில் வர வேண்டும் என்று சொல்லி உங்களை வாழ்த்தி இந்த பள்ளியினுடைய நிர்வாகத்துக்கும் என்னுடைய வாழ்த்து தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you.
Thank you.